நாம் பல்வேறு திட்டங்களை உருவாக்கி பல்வேறு சாதனைகளை நாம் செய்து காட்டியிருக்கிறோம். எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு இருந்தால் எனக்கு இந்த ஒரு நாள் போதாது. அதனால் சிலவற்றை மட்டும் நான் சுருக்கமாக குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். குமரிக்கு சுற்றுலா பயணிகளை சுண்டு இழுக்கக்கூடிய வகையில் வள்ளுவர் சிலையையும் விவேகானந்தர் பாறையும் இணைக்க அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கண்ணாடி பாலம் பல ஆயிரம் பேர் தினம் வந்து கொண்டிருக்கிறார்கள். கன்னியாகுமரி பேரூராட்சி என்பது நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. மார்த்தாண்டத்தில் தினசரி சந்தை, குளச்சல் பத்மநாபபுரத்தில் புதிய பேருந்து நிலையங்கள், 283.69 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் மேம்படுத்தப்பட்டிருக்கு. 7 பாலங்கள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. பள்ளந்துறை எடப்பாடு மீனவ கிராமங்களில் கடலரிப்பு தடுப்பு சுவர்கள் அமைக்கப்பட்டிருக்கு. கோட்டார் புனித சவேரியா தேவாலயம் சீரமைக்க நிதி உதவி செய்யப்பட்டிருக்கு. திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் கோயிலுக்கு 400 ஆண்டுகள் கழித்து குடமுழுக்கு நடத்தப்பட்டிருக்கு. நாகர்கோவில் மாநகராட்சியில் 55,709 வீடுகளுக்கு குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டிருக்கு. தோவாலை மலர் சந்தை வளாகம் முழுவதும் உயர்மட்ட கூரை அமைக்கப்பட்டிருக்கு. பத்மநாபபுரத்தில் மத்திய ஆய்வகம் அமைக்கப்பட்டிருக்கு. இதுபோக வடசேரியில் நவீன ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் அமையவிருக்கு. தக்கலையில் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டு கொண்டிருக்கு. அகசீஸ்வரம் வட்டத்தில் தொழில்நுட்ப பூங்கா விரைவில் அமையவிருக்கு. வாணியக்குடியில் புதிய மீன்பிடி துறைமுகம் மற்றும் குளச்சல் துறைமுக விரிவாக்கத்திற்கு அடிக்கலை நான் நாட்டியிருக்கிறேன். இதற்காக மகிழ்ச்சி அடைந்த வாணியக்குடி விசைப்படகு உரிமையாளர் சங்க நல நிர்வாகிகள் எல்லாம் என்னை சந்தித்து எனக்கு நன்றி சொன்னது கூட இன்னமும் என் மனசில் நினைவு இருக்கு. அவங்க நன்றி அடையாளமாக ஒரு விசைப்படகு மாதிரியே எனக்கு ஒரு பரிசை வழங்கினாங்க. இப்படி எவ்வளவோ சொல்லிகிட்டே போகலாம். முக்கியமான திட்டங்களை இன்னும் 30 இருக்கு. நான் தான் நேரமில்லா காரணத்தால் ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருக்கேன். உங்களுக்காக இவ்வளவும் செஞ்சு கொடுத்த உரிமையோட உறவோட உங்களிடத்தை வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். உங்ககிட்ட எனக்கு அந்த உரிமை இருக்குதானே? இருக்கா இல்லையா? இருக்குதானே? குமரி மாவட்டம் என்பது மீனவ நண்பர்கள் நிறைந்த மாவட்டம். மீன்பிடித்தல் என்பது வெறும் தொழில் இல்லை, அது ஒரு வாழ்க்கை முறை, நம் பண்பாட்டினுடைய அடையாளம். நெய்தல் திணையா தமிழ் இலக்கியத்தில் போற்றப்படும் சிறப்புக்குரியது. அப்படிப்பட்ட மீனவர்களுக்கு நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் ஏராளமான திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதில் சிலவற்றை மட்டும் நான் உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். கடந்த 5 ஆண்டுகளில் 121 மீன்வள உட்கட்டமைப்பு பணிகள், 46 புதிய மீன் இறங்கு தளங்கள், 29 மீன் இறங்கு தள மேம்பாட்டு பணிகள், மானிய டீசல் அதிகரிப்பு, மீனவ மகளிருக்கு மானியங்கள், மீனவ குடும்பத்தை சார்ந்த மாணவர்களுக்கு யூபிஎஸ்சி தேர்வுக்கான பயிற்சி, இப்படி பலவற்றை செஞ்சிருக்கக்கூடிய ஆட்சி தான் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி. அது மட்டும் இல்லை, கடந்த 2004ஆம் ஆண்டு சுனாமியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அரசு நிலத்தில் வீடு கட்டி தரப்பட்டுச்சு. அந்த வீடுகளுக்கு நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் தான் உரிவங்க பேர்லேயே கணினி பட்டா வழங்கியிருக்கிறோம். தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுக விரிவாக்க பணி 253 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருது. பாரம்பரிய மீனவர்களுக்கு 40 விழுக்காடு மானியத்தில் வெளி பொருத்தும் இயந்திரம் வழங்கக்கூடிய திட்டத்தின் கீழே 483 வெளி பொருத்தும் இயந்திரங்கள் வழங்கப்பட்டிருக்கு. மீன் தடைக்கால நிவாரணம் மற்றும் மீன்பிடி குறைவு கால நிவாரணம் முறையாக வழங்கப்பட்டு வருது.
அது மட்டுமல்ல, 5000 ரூபாயின்னு வழங்கப்பட்டு வந்த மீன்பிடி தடைக்கால நிவாரணத்தை 8000 ரூபாயாக உயர்த்தணும். மீன்பிடி குறைவு காலமான ஜனவரி, பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் வழங்கப்பட்டு வந்த நிவாரணத் தொகையை 6000 ரூபாயாக உயர்த்தணும். இப்போ தேர்தல் அறிக்கையில் இது தொடர்பாக அடுத்த அதிரடி வாக்குறுதிகளை உங்களுக்காக வழங்கியிருக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்களா, பார்க்கலையா? பார்த்துருப்பீங்க. இனி மீன்பிடி தடைக்கால சிறப்பு நிவாரணத் தொகை மாதம் 8000 அல்ல 12000 ரூபாய் வழங்கப்படும். இனி மீன்பிடி குறைவு கால நிவாரணத் தொகை மாதம் 6000 அல்ல 9000 ரூபாயாக வழங்கப்படும். மகிழ்ச்சியா? நீங்கள் எல்லாரும் ஹாப்பியா? அதே போல் மீனவ மக்களுடைய சேமிக்கக்கூடிய பழக்கத்தை ஊக்குவிக்கிற விதமாக தமிழ்நாடு மீனவ மகளிர் சேமிப்பு நிவாரண திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருது. கடந்த 5 வருஷத்தில் 117 கோடியே 94 லட்சம் ரூபாய் சேமிப்பு நிவாரணம் வழங்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு காலையில் மீனவ கிராமங்களுக்கு சென்று மக்களை சந்தித்தப்போ என்கிட்ட சில கோரிக்கைகளை உரிமையோடு வச்சாங்க. கழக மீனவரணி செயலாளர் சகோதரர் ஜோசப் ஸ்டாலினும் என்கிட்ட சில கோரிக்கைகளை சொன்னார். அதன் அடிப்படையில் சில புதிய வாக்குறுதிகளையும் மீனவர்கள் நிறைந்த குமரி மாவட்டத்திலிருந்து உங்களுக்கு நான் வழங்குகிறேன். மீனவர் நல வாரியத்தில் உறுப்பினர் சேர்க்கைக்கான வயது வரம்பு 65 70 வயதாக உயர்த்தப்படும். மீனவர் நல வாரியத்தில் உறுப்பினர் இருப்பவருக்கு இப்போ வழங்கப்பட்டு வரக்கூடிய நலத்திட்டங்களோட கூடுதலாக அவங்களுடைய 70 வயது முதல் 75 வயது வரை மாதந்தோறும் ஓய்வூதியம் வழங்கப்படும்னு மகிழ்ச்சியோடு நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்படி மீனவர்களுடைய உண்மையான நண்பனா, உற்ற தோழனா செயல்பட்டு வருது உங்கள் திராவிட மாடல் அரசு. ஆனால் வெளியுறவு கொள்கையை கையில் வச்சிருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு கடல் கடந்து மீன்பிடிக்க போகக்கூடிய நம்ம மீனவர்களை காக்க தவறிடுச்சு. தவறியது மட்டுமல்ல, வெளியுறவு கொள்கையில் தோல்வியும் அடைஞ்சிருக்கு. சிறிய அண்டை நாடுகள் கிட்ட கூட இந்தியாவுக்கு செல்வாக்கு இல்லாத நிலையை பிரதமர் மோடி அவர்கள் உருவாக்கி இருக்கிறார். தமிழ்நாட்டை சேர்ந்த மீனவர்களை இந்திய மீனவர்களாக நினைச்சு பாஜக அரசு அக்கறை செலுத்துவதில்லை என்ற காரணத்தால் தான் நாம் வருத்தத்திற்குரிய விஷயமாக பேசிகிட்டு இருக்கிறோம். அதன் விளைவுதான் நம்ம மீனவர்கள் மேலே இலங்கை கடற்படை நடத்துகிற தொடர் தாக்குதல்கள் நடந்துகிட்டு இருக்கு. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பிரதமர் மோடி என்ன சொன்னார்? மன்மோகன் சிங் என்ற பலவீனமான பிரதமர் ஆளுகிற காரணத்தால் தான் நம் மீனவர்கள் மீது தாக்குதல் நடக்குது, பலமான பிரதமராக நான் வந்தால் நடக்காது அப்படின்னு பேசினார். இப்போ நடக்குதா நடக்கலையா? நடந்துகிட்டு இருக்கு. இப்போதான் ஒரு பலவீனமான பிரதமர் என்பதை மாண்புமிகு மோடி அவர்கள் ஏற்றுக்க மாட்டாரா? இந்த கேள்வி மட்டுமா இருக்கு? இன்னும் கேள்விகள் அடுக்கடுக்கா இருக்கு. மதுரை எய்ம்ஸ் என்னன்னு தெரியும் உங்களுக்கு? கோவை மதுரை மெட்ரோ ரயில், ஒசூர் விமான நிலையம், பேரிடர் நிவாரண நிதி, பள்ளி கல்வி நிதி, கீழடி ஆய்வறிக்கை, தொகுதி மறுவரையில் உயரிய நியாயம், நிதி பகிர்வில் தமிழ்நாட்டுக்கு உரிய பங்கு, தமிழ்நாட்டுக்கு மறுக்கப்படக்கூடிய புதிய ரயில்வே திட்டங்கள், இப்படி தமிழ்நாட்டின் சார்பில் பிரதமர் மோடி அவர்களை கேட்க ஏராளமான கேள்விகள் இருக்கு. இதெல்லாம் நான் தொடர்ச்சியாக கேட்கிற கேள்விகள். இதுக்கெல்லாம் பதில் இருக்கா? இல்லை. இப்போ புதுசாக ஒரு பிரச்சனை கிளம்பி இருக்கு. என்ன தெரியுமா? சிறுபான்மையின மக்களை குறிப்பாக கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்களை குறி வச்சு அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. என்னன்னா, வெளிநாட்டு நிதி பங்களிப்பு சட்ட திருத்தம், அதாவது FCRA மசோதா. இதுக்காகவும் தமிழ்நாட்டில் இந்த ஸ்டாலின் தான் முதல் குரல் கொடுத்திருக்கிறேன். 2 நாள் முன்னையே இதை கண்டித்து நான் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறேன். முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி சொல்லியிருக்கிறேன். நேற்று மீண்டும் பிரதமர் அவர்களுக்கு அரசின் சார்பில் விளக்கமாக நான் கடிதம் எழுதியிருக்கிறேன். இந்த சட்ட திருத்தத்தால் இந்தியா முழுக்க
கிறிஸ்தவ சமுதாய மக்கள் கொதிச்சு போயிருக்காங்க. சான்றுகளை சமர்ப்பிப்பதில் சிறிய தாமதம் உள்ளிட்ட பிற காரணங்களை சுட்டிக்காட்டி ஒரு அமைப்போட அங்கீகாரத்தை ரத்து பண்ணி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நிதியையும் சொத்தையும்